Hey guys, welcome back. So, this is Technews episode 5. So, world full நடக்கக்கூடிய நிறைய டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட நியூஸஸ் எல்லாமே இதுல ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். ஸோ இதுல நிறைய விஷயங்கள் நம்ம கவர் பண்ண போறோம். எக்ஸாம்பிளுக்கு PS5 உடைய பிரைசிங் வந்து ரிவீல் ஆயிருக்கு. நிலால 4G நெட்வொர்க்கை வந்து கொண்டு வர போறாங்க. அண்ட் ஐபோனை பத்தின ஒரு சில நியூஸ். OPPO F17 Pro உடைய கோல்டு எடிஷன் வந்து இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அதை பத்தின வியூ. Snapdragonல அடுத்த flagship ப்ராசஸரான Snapdragon 875 வந்து கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போறாங்க. அதுவும் MI வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி விட்டால் தான் நம்ம டெய்லி வீடியோஸ் வரப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நிறைய நியூஸஸ் வந்து போயிட்டுருக்கு. மூணில் அதாவது நிலாவில் 4G நெட்வொர்க் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நாசா நோக்கியா ரெண்டு பேரும் கொலாபரேஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது வந்து 14.1 மில்லியன் ப்ராஜெக்ட்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதில் கான்ட்ராக்டில் நோக்கியா சைன் பண்ணியிருக்க மாதிரியே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் நிலாவில் 4G நெட்வொர்க்கை வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது எதுக்காக என்ன யூசேஜ்ன்றது அவங்க தெளிவாக எதுவும் சொல்லலை. ஸோ இப்போதைக்கு மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா ஸோ நிலாவில் நடக்கக்கூடிய நிறைய ரிசர்ச் பர்பஸ்க்கு இது வந்து யூஸ் ஆகும். ப்ளஸ் டேட்டாவை ஃபாஸ்ட்டாக ஷேர் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி வந்து மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஃபுல் டீடைல்ஸ் இன்னும் எதுவும் சொல்லலை. ஸோ வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். iPhone 12 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பாக்ஸ் கூட சார்ஜர் வராது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ பாக்ஸ்லையும் சார்ஜர் அவங்க கொடுக்கல. அண்ட் இப்போ iPhone 11 பாக்ஸ்லேயே வந்து சார்ஜர் எடுத்துட்டாங்க. அதாவது ஆப்பிள் ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸில் சார்ஜர் வராது. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா ஐஃபோன் மாடல்ஸுமே உங்களுக்கு சார்ஜர் அடாப்டர் பாக்ஸில் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதை பற்றி நிறைய சோஷியல் மீடியா ஆப்பில் மற்ற ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ்லாம் வந்து கலாச்சி ஓட்டிட்டு இருக்காங்க. முக்கியமாக சாம்சங், இந்த ரியல்மிலாம். ஸோ அவங்களுடைய பிராண்ட் மொபைலை வெளியே ப்ரொமோட் பண்ணுறப்ப நாங்கள் இதில் முக்கியமாக சார்ஜர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ அந்த அளவுக்கு ஆப்பிள் வந்து ஓட்டிட்டு இருக்காங்க. முக்கியமா ஆப்பிள் நியூ யூசர்ஸை டார்கெட் பண்ணி அவங்களுடைய பிராண்ட்ஸை விட்டுறதே இல்லை. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸை டார்கெட் பண்ணி தான் அவங்களுடைய நியூ மாடல்ஸ்லாம் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி அவங்க பழைய ஐபோனை வந்து அப்கிரேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தனியாக புது சார்ஜர் தேவையில்லை, பழைய சார்ஜரும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பிளஸ் இ வேஸ்ட்டும் கம்மியாகும் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்ல ஆப்பிள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மேபி இன்னொரு 2 or 3 இயர்ஸ்ல மற்ற ஸ்மார்ட் போன் பிராண்ட்ஸுமே இதை வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை எப்படியோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த நியூஸ்னு பார்த்தீங்கன்னா OPPO F17 Pro இதோடைய கோல்டு எடிஷன் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது தீபாவளி ஃபெஸ்டிவலுக்காகவே இந்த கோல்டு எடிஷனை ஸ்பெஷலாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே பார்க்கறதுக்கு கோல்டு எடிஷன் மாதிரி இருக்கும். அப்படி கீழே பார்த்தீங்கன்னா வேற ஒரு கலர் போகும். கொஞ்சம் கிரேடிங் டெக்ஸ்சர் தான். மேலே கோல்டு அந்த பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்தது. ஸோ இந்த கோல்டு எடிஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த கோல்டு எடிஷன் அக்டோபர் 19ஆம் தேதியிலேருந்து ஃபர்ஸ்ட் சேல் வரும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யாராவது OPPO F17 Pro வாங்குற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த கோல்டு எடிஷனை ட்ரை பண்ணி பாருங்க. Snapdragonல அடுத்த flagship மாடலான Snapdragon 875 chipset வந்து கூடி சீக்கிரம் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ அதுவும் எந்த மொபைலில் ஃபர்ஸ்ட் லான்ச் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா Mi 11 xiaomiயில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. ஸோ Mi 11ன்ற மொபைலில் இந்த Snapdragon 875 chipset வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த 875 xiaomi பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் எடிஷனாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் இந்த 875 அவங்க மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த சர்டன் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மற்ற மொபைல் பிராண்ட்ஸ்லாம் வந்து 875 பார்க்க முடியும். ஸோ இப்போதைக்கு இதுதான் வந்து இருக்கு. Mi 11ல Snapdragon 875 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. ஸோ அடுத்து இந்த ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டேல நிறைய பேரால் பேசப்பட்ட ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா LG G8X. ஸோ டியூல் டிஸ்பிளேயோடைய ஒரு மொபைல் ஸ்மார்ட் ஃபோன். அதுவும் ஒரு 52,000 ரூபாய் மொபைலில் வெறும் ஒரு 21-22,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த LG G8Xால LG கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா 350 கோடி வந்து ரெவன்யூவை ப்ராஃபிட்டாக வந்து பார்த்துருக்காங்க இந்த பிக் பில்லியன் டேல. ஸோ அத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்ற மாதிரியே வந்து சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் LG G8X வந்து நான் எப்பப்பெல்லாம் உள்ளே போய் பார்க்கணும் அது கம்மிங் சூன் அவுட் ஆஃப் ஸ்டாக். ஸோ இந்த மாதிரியே தான் போயிட்டு இருந்தது. யார் வாங்கினான்னு தெரியல. இந்த 350 கோடி எப்படி வந்ததுன்னு தெரியல. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் உங்களில் யாராவது LG G8X வந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா இந்த பிக் பில்லியன் டேல? கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வரைக்குமே மொபைல் சிப்செட் அதாவது SoCல பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 7 நானோமீட்டர், அதாவது கம்மியான ஒரு சிப்செட் பார்த்தீங்கன்னா 7 நானோமீட்டர் சைஸில் தான் வந்து பில்ட் பண்ணி வந்து மொபைல் ஃபோன்ஸில் விட்டுட்டு இருக்காங்க. இப்போ அதையும் கம்மி பண்ணி ஹுவாவேல பார்த்தீங்கன்னா Mate 40 Pro இந்த மொபைலில் 5 நானோமீட்டர்ல சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. கிரின் 9000 SoC அப்படின்ற வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 5 நானோமீட்டர் சிப்செட்ல தான் Mate 40 Pro வந்து லான்ச் பண்ண போறாங்க கூடிய சீக்கிரம். அண்ட் இதோடைய டிசைனும் ரிவீலா இருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா PS5 இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறதா வந்து சொல்லிட்டாங்க. ஸோ மேபி நவம்பர் எண்ட் அப்படின்னா டிசம்பருக்குள்ளே வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் சேல் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இந்த PS5 உடைய ப்ரைஸிங்கும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதோடைய ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்க. இந்த PS5 உடைய ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 40,000 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டிஜிட்டல் எடிஷன் உங்களுக்கு 40,000 ரூபாய்க்கு கிடைக்கும். அண்ட் இதோடைய நார்மல் எடிஷன் பார்த்தீங்கன்னா அதாவது ப்ளூரே சிடி டிஸ்க் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி அந்த எடிஷன் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு வந்து ப்ரைஸ் பாயிண்ட் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு 8K ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு PS5 உங்களுக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் 40,000 வந்து கிடைக்கும். அண்ட் இதோடைய எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் அதாவது இந்த டியூவல் சென்ஸ் கண்ட்ரோலர் அண்ட் அதுக்கான சார்ஜர் ஸ்டேஷன் அண்ட் HD கேமரா 3D ஹெட்ஃபோன், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனி பிரைஸ் பாயிண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஃபுல் டீடைல் அந்த வீடியோவில் இருக்கும், மறக்காம போயிட்டு அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் எத்தனை பேர் PS5 வாங்குறதுக்கு ரெடியா இருக்கீங்க? இந்த பிரைசிங் வந்து ஒர்த்தா இல்ல அதிகமா இருக்கா? உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்த நியூஸஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் நம்புறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக நடக்கக்கூடிய டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட நியூஸஸ்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.